வந்து பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் காலரா பற்றி பார்க்க போகிறோம். காலரா இஸ் த அக்யூட் டயரியல் இல்னஸ் காஸ்டு பை தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி வெப்ரியோ காலரைனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த காலரை வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இஸ் காஸ்டு பை தி வாட்டரி டயரியா. அதுக்கப்புறம் சிவியர் வாட்டரி டயரியாவாக வருது. அதுக்கப்புறம் வந்து இட் லீட்ஸ் டு டீஹைட்ரேஷன் அண்ட் இதில் ஈவன் டெத்து கூட காஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த காலரை தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏஜ் அதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சால்ட் அண்டு அதுக்கப்புறம் வந்து க்ரோ இன் தி சால்ட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளஜெல்லார் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபேக்டர் வந்து ஏஜ் வந்து சில்ட்ரன் செக்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இம்யூனிட்டி வந்து இம்யூன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் லெவலில் உள்ளவங்களுக்கும் அதுக்கப்புறம் பிளட் டைப் பார்க்கணும். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து சோஷியோ எக்கனாமிக் குரூப்பில் உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறவங்க மூவ்மெண்ட் பண்ணவங்க அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷனால் அதுக்கப்புறம் வந்து சாயில் பொல்யூஷன்னாலையும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பர்சனல் ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இன்குபேஷன் பீரியட் வந்து 5 days வந்து இருக்குது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து வாட்டர் மூலியமாகவும் ஃபுட்டு மூலியமாகவும் ட்ரிங்கிங் மூலியமாகவும் வரக்கூடியது டைரக்ட் கான்டாக்ட் தான். ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா வந்து புவர் சானிட்டரி கண்டிஷன் அதுக்கப்புறம் அண்டர் குக்கடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து காலரிடிமியா இருக்குது பிளட் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த காலரா வந்து உள்ளே போய் பாடிக்குள்ளே போய் காலனைஸ் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைனில் போய் நான் டாக்ஸிஜெனிக்காக மாறி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டாக்ஸின் பிளட்டாக மாறுது. இன்டெஸ்டைனல் செல்லாக மாறுது. காலடே கேனல் வந்து ஆக்டிவிட்டி வந்து நடக்குது. ஆக்டிவிட்டி நடக்குது. இது க்ளீனாக வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் த காலரேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து காலரே வந்து எக்ஸ்ட்ரீம் விரலண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சிவியர் அக்யூட் வாட்டரி டயரியாவாக இருக்கும். 12 to இந்த 5 daysலேயே வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த காலரே. இது வந்து மைல்டாக இருக்கும். 75% ஏசிம்டமேட்டிக் தான். 20% வந்து மைல்டு டிசீஸாக இருக்கும். 2% வந்து சிவியராக வந்து இருக்குது இந்த காலரே கிராவிஸு. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டு நம்ம பார்த்துட்டோன்னா வந்து வந்து எலிவேஷன் லெபரட்டரி டயக்னோசிஸ் வந்து சிபிசி இசிஜி இந்த மாதிரி நிறையா பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட்லாம் இருக்குது. செரலாஜிக்கல் டெஸ்ட்டு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து ரீஹைட்ரேஷன் ஆன்டிமைக்ரோபியல் கொடுப்பாங்க. WHO கைட்லேருந்து காலரா மேனேஜ் வந்து ஸ்டெப் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷனுக்கு கொடுப்பாங்க. ரீஹைட்ரேட் த பேஷண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி டு த ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் தி ஹைட்ரேஷன் அண்ட் ரீப்ளேஸ் தி அதுக்கப்புறம் ஆன்கோயிங் ஃப்ளூயிட் லாஸ் அன்டில் தி டயரியா ஸ்டெப்பு. administer oral antibiotic patient in the severe rehydration. அப்புறம் வந்து feed and patient more detailed guideline for the treatment for the cholera இருக்குது. to elevate the degree of dehydration rehydrate the second phase. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ரீஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறையா கொடுப்பாங்க. என்னதுன்னா ஸ்டூல் ப்ரோக்ரஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கண்டிஷனுக்கு அதுக்கப்புறம் ஐடிஎலுக்கு கொடுக்குறாங்க. ஐடிஎல் அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ரீஹைட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஓஆர்எஸ் கொடுக்குறாங்க. மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ரீஹைட்ரேஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து டைப்பாக கொடுக்குறாங்க. ஷன்கன் ஐ அப்சார்ப்டு டியர் ட்ரை மவுத்து டங்க்கு இவங்களுக்கு வந்து சைன் ஆஃப் டீஹைட்ரேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ப்ராம்ப்ட் அதுக்கப்புறம் வந்து வெப்ரியோ அதுக்கப்புறம் டயரியா இருக்கிறவங்களுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறாங்க. அசித்ரோமைசின் கொடுக்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எரித்ரோமைசின் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு எரித்ரோமைசின் கொடுக்குறாங்க டாக்ஸிசைக்ளின். அதுக்கப்புறம் ஜிங்க் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஜிங்க் வந்து அதுக்கப்புறம் வந்து லோப்ரமைடு வந்து கொடுக்குறாங்க. ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் வந்து எண்ட் ஆஃப் த காலரா வந்து குளோபல் ரோட் மேப் வந்து 2030 வரைக்கும் இருக்குது. 5 பேசிக் காலரா ப்ரிவென்ஷன் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரிவென்ஷன் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் காலரா இதெல்லாம் வந்து இருக்குது. 5 பேசிக் வந்து ட்ரிங்க் சேஃப் வாட்டர் கொடுப்பாங்க. வாஷ் ஹேண்டு சோப்பு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சேஃப் வாட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் லென்டின் ஃபீக்கஸ் வந்து பூப் வந்து அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஏரியாவில் போடக்கூடாது. அதுக்கப்புறம் குக் ஃபுட்டாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் க்ளீன் சேஃப்லி வந்து கிச்சனில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து காலராவோடது படிச்சிடலாம். அவ்வளோதான். ஷான்கோல் வந்து இருக்குது. லோபிரமைடு அதுக்கப்புறம் வந்து வேக்ஸோநெப்ரா வந்து இருக்குது. இது வந்து ஒரு வேக்சினு. அப்புறம் காலரே வேக்சின்னு ஒரு வேக்சின் இருக்குது. கீமோ ஓரோஃபெரிங்ஸ்ன்னு இருக்குது. இதெல்லாமே தான்.